ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆட்ட மாதிரி மில்ல பேசுறத சொல்றேன். பார்க்கலாம். அப்படி இருக்கு சென்னை மெட்ரோல வெயிட்டிங் வந்து விட்டது. நண்பர்களே, நான் வந்து புதுநெல்லிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் சும்மா 2 நாள் பயணங்களோட அட்டையை போட்டு கிளம்பி ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவில் வந்தா நம்ம பசங்க ஃபோன் அடித்தாமல் எடுக்க மாட்டானுங்க. நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்குறீங்களா? நானும் டைம் வந்து கூப்பிடுங்களான்னு சொல்லிட்டு எவனையுமே காணோம். இருங்க பார்ப்போம். ஒருத்தன் இருக்கான். இருங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா என்னங்கய்யா? ஐயா ஐயா வணக்கம்யா. ஐயா ஒருத்தருக்கு 3 டைம் கால் பண்ணீங்கய்யா. ஐயா எங்கயா அவன் எங்கயா? ஐயா 1 மணி நேரம் உள்ள உட்காந்து என்னையா பண்ற? ஐயா 1 மணி நேரம் என்ன பண்ற? ஐயா ஐயா உங்களை என்ன பிளர் பண்ணிடுறீங்க உங்க உடம்ப மட்டும் வித்தியாசமா? ரைட்டுங்க, சொல்லுங்கய்யா. ஐயா என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னா ரைட்டுங்கய்யா. ஐயா தரமா இருப்பாங்கய்யா. ஐயா இந்த ஊர் இப்படிதான் இருக்கும். ஏயா பேருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமாங்கயா. ஷைனி வந்தா இப்படிதான். ஷைனி வந்துட்டு பார்த்தே வர மாட்டேங்குதுன்னு ஒரு ஈவினிங் 6 மணிக்கு. ஆமா, அவங்க பெங்களூர்ல இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு இங்க வந்தா இங்க இருக்கு கீழே கால் எடுத்து வச்சு என்ன ஆரம்பிச்சிருந்தீங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இந்த ஊர்ல எப்படி இறங்கீங்க? சொல்லுங்க, டிப்ஸ் கொடுங்க இந்த ஊர்ல வாழ்றதுக்கு. எங்க ஒன்னார்த்த முக்கியமான முக்கிய பண்ணி கோலம் போட்டு வந்து கூப்பிடுங்களாண்ணா, ரிசீவ் பண்ணுங்களாண்ணா. ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கா, ஒருத்தர் வேலை பார்த்துருக்கா, ஒன்னொருத்தமே உட்காந்துட்டான். போனே பண்ண ஐயா அவனுக்கு பண்ணையா? அப்புறம் அவரும் கேட்கணும், எங்களாம் கேட்கிறாரு. இந்த வரேன்டாயா எப்ப 10-12 மணி 11 மணி ரைட்டுங்க. இந்த வந்து கூப்பிடுறேன்னு சொன்ன. எத்தனை மணிக்கு சொன்ன? 10 மணி. மணி எத்தனைப்பா? செருப்பு 11. ஐயா வணக்கம். வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா எங்கயா வந்திருக்கோம்? ஜூஸ் கடை. ஐயா சொல்ல என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க? 3.5 மணி நேரம் ஆகுது. ஐயா அது கடைக்காரருக்கு கேட்கற மாதிரி சொல்லுங்கய்யா. என்னய்யா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? இது பேக்கஸ் மாதிரி இருக்கயா? நான் டிஷர்ட்ல போட்டிருக்கேன். ஷர்ட்டுங்க எங்க வீட்டுக்கு போறோம். போயிட்டு அடுத்து என்ன பிளான? சாப்பிடுறோம். ஐயா வாங்கலையா? நான் சும்மா வீடியோ எடுத்தையா? வரல. துலாமணத்துல இந்த காலேஜ் இந்த பக்கம் விஜய் பாடுவான், அந்த பக்கம் சிம்ரன் பாவதானே. அதுல வையாபி கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணா மாறுவான். பொட்டு வச்சா எனக்கு அழகா இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்கா? பீச்சா? அங்க போயிடலாம். உனக்கு நல்ல பீச் தெரியுமா? நல்ல பீச். பேசிக்ஸ் போயிடலாம். யாருமே இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். ஹிடன் பீச்
எங்களுக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நாங்களும் ஆல்ரெடி போயிருக்கோம். எப்ப போயிருக்கீங்க? நாங்க சென்னை நல்லவாழ் மக்கள் எல்லாம் யாரு கூட தெரியும். போறீங்க? அப்ப சொல்லுங்க. நான் யாரு கூடயே போவேன். யாரு கூட போறீங்களே? எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நான் சொல்ல வேணாம், நான் உங்களுக்கு போர்டில் காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. எப்படி அருமையான பீச் கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்கய்யா. க்ளோஸ் அப் சாட்டிங்க. மனசு வேதனை. ஏயா உங்க கூட வந்து ஏன்னா இவரை இக்னோர் பண்ணிக்கிறேன்யா. நீங்க சொல்லுங்கய்யா, எப்படியா கூட்டமா இருக்காங்கய்யா? நாங்க தான் கூப்பிடுவோம். நீங்க தான் சொல்றீங்க. கூட்டிட்டு போய் ட்ரீட் வைப்போம். அதுக்காக பூனேல இருந்து வந்திருக்கோம். மாமா அமைதியா இரு மாமா. ஐயோ வலிக்குது மாமா. நீ டைட்டா அப்படிங்க உங்களா? நீ சொல்றா அப்படி நல்ல மாசான பீச் கூட்டு இருக்கா? இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? வரலையா? தமிழே வரலையே. வா ஐயா ஹிந்திக்காரா? ஐயா தோஸ்து ஐயா வாங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. என்ன சொல்லணும்? ஐயா பீச் அப்படியா? நல்ல பீச்சா கூட்டு இருக்கா? இதோட 100வது தடவை நான் இந்த பீச்சுக்கு. நீ தான் இப்ப வர. 50 ரூபாய் எனக்காக கட்டிங்களா? நான் அதுல போட்டு விளையாடி. பயங்கரமா இருக்குடா. எப்பற அந்த மாதிரிலாம் ஸ்டில் குடுக்குற நீ? இல்லடா ஐயா 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 அந்த மாதிரிலாம் ஆடுங்க ஐயா. நான் எப்பயா இந்த மாதிரிலாம் ஆடினேன் பாத்துருக்கீங்க? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரைட்டுயா. அவசரப்பட்டு தப்பா நினைச்சிங்களே. ஐயா சகல வசதியும் இருக்கியா, நீங்க பே பண்ணா போதுங்கய்யா. ஐயா ஐயா என்னங்க பசங்க இப்படி சொல்லிட்டீங்க? 3 வாழைக்காய் 3 வாழைக்காய் 2 கிலோ. ஐயா 50 ரூபாய்க்கு 5 பீஸ் தானே. 3 சில்லி கொடுங்கக்கா. ஐயா ஐயா 3 வாழைக்காய் காசு கட்டுறேன்க்கா. நான் சொல்ற மாதிரி கொடுங்க. ரைட்டுங்க ஐயா. வாங்குறது நாளைக்காங்க ஐயா. உடைக்கிறீங்களேயா? அதுதான் ரொம்ப பசிக்குது. ஐயா பே பண்ணீங்களா கேக்குறாங்க பாருங்க. ஐயா தம்பி படைக்கு முந்திக்கணும். எனக்கு வேண்டாம். ஏதோ பறக்குது. இப்படி தின்னு, இப்படி வந்து தின்னு. போன்ல ரொம்ப ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் இல்லையா? அப்பப்ப டெலிட் பண்ணிடுவேன். நம்ம முன்னாடி போறாலும் ஜாலியா மாசா கெத்தா ஏன் vlog போடுவோம்யா நம்ம. ஐயா 0 சிவிக் சென்ஸ்யா. ரோட்ல நிக்கிற நான் தான் சிவிக் சென்ஸ் இல்லையா? ஏ எங்கயா இன்னொரு பாடி எதுக்குள்ளங்க? ஹை गाइस. பாருங்க புது வாட்ச். எங்க இருந்து ஆட்டே போடு? என்னோட வாட்சை வந்து வேற ஒருத்தர் கொடுத்துட்டு இந்த வாட்சை நான் வாங்கிட்டேன். நான் எப்ப கொடுத்தேன்? அவர் வந்து வச்சிருக்காரு, திருப்பி தந்துருவாரு. நாங்க வந்து எங்க வந்திருக்கோம்னா இப்போ வந்து நாசா ஹப் பெசன்ட் நகர் சென்னை. The world first youth entertainment படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேம் ஆன். சோ நாங்கலாம் இப்ப உள்ள போய் விளையாட போறோம். அது பவுலிங் விளையாட போறோம். பாட்டு போட்டுட்டு டிஜே போட்டு ஆட போறோம். அப்புறம் வாங்க பாப்போம். வராதீங்க.
காலையில விடிய காலையில அவனுக்கு காலையில விடிஞ்ச உடனே இவன் எந்திரிக்கும் போது இவனை கூப்பிட்டு இன்னைக்கான மோட்டிவேஷன் மனசு வலிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க, பண்ணதே இல்ல. இவர் பெரிய ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டம் கொடுத்துட்டாரு, அதனால ஃபீல் பண்றாரு. எத்தனை பேர் வாழ்க்கையில எத்தனை பேர் போன அந்த பர்ஃபியூம் கதை பர்ஃபியூம் எப்படி தூக்கம் நம்மலாம் இப்படிதானே மூடிய பிடிச்சி தூக்கினாரு செதறிச்சு. நான் ட்ரிபிள் இல்ல கிளாஸ் உங்களுக்கு கேரளாலயா எனக்கு இன்னொரு டீ சொல்றேன் நானே. அவன் பாருங்க எவனுக்காவது உன் வாழ்க்கையில எவனையாவது பிடிக்கிறேன்னா அவனுக்கு பில்லி சுனியெல்லாம் வைக்க தேவை. கொஞ்ச நேரம் அவனை போய் நடுங்கிட்டு அவனோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது நல்லா இருக்கு மட்டும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நடிப்பு. அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறா, நம்மளும் ஃபீல் பண்ண மாதிரி நடிச்சுட்டா இந்த பிள்ளை ஃபீல் பண்ணலாம் இல்லையா? இப்படிதான்